ரிஷபராசி. ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி அது வந்து சுக்கிரன். சுக்கிரன் வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக இருந்து 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. வேலையில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். 2, 5ஆம் அதிபதியும் 8ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்கள் குடும்பத்தையும் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 3ஆம் அதிபதியான சந்திரன் ஆட்சி பலத்தோடு இந்த வாரத்தில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அற்புதமாக இருக்குது. 4ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வண்டி வாகனங்கள் வீடு மனை சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள், தாயாரிடம் வாக்குவாதங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளிடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா வந்து அது 8ஆம் இடம்னும் போது அந்த மாதிரி சங்கடங்களும் ஒரு டென்ஷன்ஸையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலை செய்கிற இடங்களில் வந்து நம்ம எதுவும் லூஸ் டாக்ஸ் விடாமல் மற்றவங்ககிட்ட வந்து ஏதாச்சும் மற்றவங்களுக்கு கிண்டலாக பேச போய் அதனால் ஒரு பிரச்சனைகளோ ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். 7ஆம் அதிபதியான செவ்வாய் அவரும் வந்து 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து கொஞ்சம் அந்த அவங்கவுங்க குடும்பத்தை வந்து தாழ்த்தி பேசிக்கிறது, கொஞ்சம் சண்டை போடும்போது அந்த மாதிரி கேவலமாக பேசிக்கலாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதியான குரு வந்து 2ல் இருக்கும்பொழுது இந்த மாதிரி விஷயங்கள், 8ஆம் அதிபதியான குரு வந்து 2ல் இருக்கும் பார்த்து பேசணும். நிறைய இடவடமாக பேசிடும். சில நேரங்களில் குடும்பத்தில் ஒரு பெரிய பிடிவாதம், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு பிடிவாதம் வந்து சில நேரங்களில் நம்ம டென்ஷனை உருவாக்குறதுக்கு நிறைய இருக்குது. இதில் வந்து நல்ல விஷயம் என்னென்னா உங்களுக்கு வந்து 9, 10ஆம் அதிபதியான சனி 11ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், தந்தை சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெரிய வருமானம், பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது.